ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், சிஓஏ எக்ஸாம் சில எக்ஸாம் நடக்காமல் இப்போ ஃபைனலாக ஒரு எக்ஸாம் நடக்க போகுது. அதுவும் பழைய சிலபஸில் லாஸ்ட் எக்ஸாம் நடக்க போகுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஹால் டிக்கெட் இன்ன வரைக்குமே யாருக்குமே வந்து ப்ராப்பராக கிடைக்கப்படல. இப்போ ஹால் டிக்கெட் நேற்று நைட்லேருந்து ஏதோ வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா எம்டி பேஜ் வருது, போனஃபைட் வந்து டவுன்லோட் ஆகிறதில்ல. நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நாளானைக்கு எக்ஸாம், ஒரு நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. இப்போ ஹால் டிக்கெட் விட்டுட்டு அவங்க எப்படி வந்து சென்டர் பார்ப்பாங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்க, எப்படி எக்ஸாமுக்கு வர முடியும்? கம்பல்சரி. ஏன்னா எல்லா மாணவர்களும் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் தான் கேட்குறாங்க. எனக்கு 1 வீக் வந்து டைம் வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா எங்கே எக்ஸாம் சென்டர்னு தெரியாமல் நிறைய பேர் ஒர்க்கில் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களால லீவ் கேட்க முடியாத சுச்சுவேஷன், சடனாக லீவ் போட முடியாது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸும் இருக்குது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சண்டே வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்னால ப்ராக்டிகல் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷன், நிறையா ப்ராப்ளம் இருக்குது. இவங்க கடைசி நேரத்தில் வந்து இதுதான் டேட்டு, எக்ஸாம் டேட்டு, இதுதான் ஹால் டிக்கெட் சொல்லிவிட்டு ஒரு நாளுக்கு முன்னாடி வெளியிட்டால் எல்லா மாணவர்களும், நிறைய மாணவர்கள், பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால். ஏன்னா டேட்டை வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் எதுவுமே சொல்லாமல், ஏன்னா கன்ஃபார்ம் டேட்டாக இருந்தால் அதுக்கு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடியே ஹால் டிக்கெட் வந்திருக்கணும். ஏன்னா அப்போ தான் ஸ்டூடெண்ட்டை ரெடியாக முடியும். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் நேற்று நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகிருக்கு. அதுவுமே இப்போ நிறைய மாணவர்களுக்கு அது ஓப்பனே ஆகலை. ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆனால் போனஃபைட் ஆக மாட்டேங்குது, இல்லை ஹால் டிக்கெட் வந்து எம்டி பேஜாக வருது. நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு முழுக்க நிறைய மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏராளமான மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம் ஃபீஸ் வந்து 1030 ரூபா கட்டி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் ப்ராப்பராக கொடுக்கப்படலை. இன்ன வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹால் டிக்கெட்டாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஐடி பாஸ்வேர்ட் ப்ராப்பராக போட்டு எல்லாமே அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் எல்லாமே ப்ராப்பராக லாக்டுன்னு காட்டுது. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணால் எம்டி பேஜாக வருது. இல்லை ஹால் டிக்கெட் வருதா, அடுத்தபடியாக வந்து போனஃபைட் வர மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் எப்படி ஒரு நாளில் எப்படி ரெடியாக முடியும்? அது ஒரு நாளில் வந்து ப்ராப்பராக ஒர்க்குமே இன்னும் நடக்கலை. அந்த ஹால் டிக்கெட் அனுப்பின விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் முழுமையாக போய் சேரலை. இப்படி இருக்கும்போது அவங்க எக்ஸாம் ப்ரெஷர் தான் அதிகமாகும். எப்படி அவங்களால வந்து பீஸ்ஃபுல்லாக எக்ஸாமுக்கு ரெடியாக முடியும்? ஸோ இதில் அடுத்த ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தே இன்ஸ்ட்ரக்டட் டு தி ப்ரைவேட் கேண்டிடேட் டு கெட் தி சிக்னேச்சர் 10 days ப்ரையர் டு தி எக்ஸாமினேஷன். 10 நாளைக்கு முன்னாடியே எக்ஸாமுக்கு நீங்கள் 10 நாளைக்கு முன்னாடியே சிக்னேச்சர் வந்து உங்கள் ரெக்கார்ட் ஒன்றில் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து ஹால் டிக்கெட் அதுவும் ப்ராப்பராக அனுப்பாமல் இருந்தால் ஸோ அவங்களால பீஸ்ஃபுல்லாக எப்படி ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ண முடியும்? ஏன்னா அவங்களால கண்டிப்பாக வந்து ஸ்டடி பண்ணவே முடியல. ஹால் டிக்கெட் வராதனால எக்ஸாம் இருக்குமான்னு டவுட் ஆகிடுச்சு. அண்ட் தென் ரெக்கார்ட் நோட் சைன் வாங்குறது, எப்படி வாங்குறது, எங்கே போய் வாங்குறது, அதுக்கு நான் டேட் சொல்லலை அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஏன்னா ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான், இருக்கக்கூடிய விஷயம் தான். அது எதுவுமே சொல்லாதனால அதுலேயும் வந்து கன்ஃபியூஸாக இருக்காங்க. ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே ப்ராப்பராக வழங்கப்படவே இல்லை. ஆனால் சடனாக எக்ஸாம் டேட் மட்டும் அந்த டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமிங் சாட்டர்டே சண்டே சொல்லியிருக்காங்க. எந்த வகையில் பாசிபிள் அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.